இந்த நாட்களிலே during these days, தேவன் இந்த பூமியிலே நியாய தீர்ப்பை செய்கிற அந்த வேளையிலே, when the Lord is judging the world, பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர் எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, குகைகளுக்குள்ளேயும் கண்மலைகளுக்குள்ளே போய் ஒளிய போகிறாங்க. during this day of judgment, the kings of the earth, the great ones, the generals, everyone, they will go and hide themselves in the caves and among the rocks of the mountains. ஏன் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி 34:1 நாம் வாசிக்கிற, ஜாதிகளை கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனிங்கள், பூமி அதன் நிறைவும் பூச்சக்கரம் அதன் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. Why is this happening? It is mentioned in Isaiah chapter 34 verse 1 and 2. Draw near, O nations, to hear and give attention, O peoples. Let the earth hear and all that fills the world, all that comes from it. சகல ஜாதிகளின் மேல் கர்த்தருடைய கடுங்கோபமும், For the Lord is enraged against all the nations. அவைகளுடைய சகல இராணுவங்கள் சேனைகள் மேலே அவருடைய உக்கிரம் மூழ்கிறது. And furious against all their host. அவர்கள் சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். He has devoted them to destruction, has given them over full slaughter. தேவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சகல ஜாதிகள் மேலே அவருக்கு கடுங்கோபமோ, சகல இராணுவங்கள் மேலே அவருக்கு என்னது உக்கிரமோ, உக்கிரமான ஒரு கோபம் எழும்பி வருகிறபடியினாலே இன்றைக்கு என்ன நடக்க போகிறது என்றால், ஒரு கொடிய யுத்தத்தை நோக்கி, இன்றைக்கு 3வது உலக மகா யுத்தத்தை நோக்கி இன்றைக்கு உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. Because the Lord God is enraged against all the nations and furious against their host, that is very furious. The wrath of the God is against the host, that is the people. So God is leading this world into a great war, that is the third great world war 3, because all this is happening because of God's anger. ஏற்கனவே 3வது உலக போரை குறித்து தேவன் ஒரு மெல்லிய சத்தத்தை கொடுத்தாங்க. அது ஏற்கனவே யாவை எழுப்புதல் யூடியூப் சேனலிலே பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிராஸ் டிவி பதிவிலோ 2 முறை பேசப்பட்டிருக்கிறது. Already God spoke in a mild voice, third world war will begin, and this has been recorded and posted and uploaded in the Yahweh Revival Ministries YouTube channel, and it has also been telecasted in the Cross TV messages. தேவ பிள்ளை, அந்த நாட்களிலே இராணுவங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால், உக்கிரமான ஒரு கோபம் அவர்களை ஆண்டவர் கொலைக்கு என்று சங்காரத்துக்கென்று ஒப்பு கொடுக்கிறார். On those days, God is becoming furious against all the hosts, and He has devoted them to destruction. அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரி உண்டு கிடப்பார்கள். அவருடைய பிரேதங்கள் நாட்டம் எடுக்கும். அவருடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். Their slain shall be cast out, and the stench of their corpses shall rise. The mountains shall flow with their blood. என்ன அப்படின்னா, மலைகள்ல ரத்தங்களா என்ன செய்யுமா வடியும். மலைகள்ல இந்த யுத்தம் நடக்கிறது நிமித்தம் அநேகர் மரித்து போகிறது நிமித்தம் நம்ம பார்க்கும்போது மலைகளில் ரத்தமாக வடியும். அதுதான் மலைகள் ரத்தத்தினாலே என்ன செய்யுமா கரைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Due to these wars that is happening, the people will die and corpses will be lying and here and there, and the mountains will be fully flowing with the blood of the people. This is what is mentioned here as the mountains shall flow with their blood. இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க போகிறது. Such things are going to happen. அந்த நாட்களில் ஒரு பகுதியிலே சூரிய வெப்பம் உண்டாயிருக்கும், ஒரு பகுதியிலே யுத்தத்தினால் நடக்க போகிற காரியங்களினாலே இங்க பூமியிலே இதுவரைக்கும் உலகத்திலே யுத்தங்களிலே பயன்படுத்தாத கொடிய ஆயுதங்களை பயன்படுத்த போகிறார்கள். அதன் நிமித்தமும் பூமியில் என்ன உண்டாக போகிறது என்றால், ஒரு கொடிய அளவிலே பொல்யூஷன் உண்டாக போகிறது. And due to this wrath and anger of the Lord, the destruction will happen in one place due to the solar storm, and due to this great world war which will take place in the future, there will be the people, the countries, they will be using, the hosts will be using worse weapons which has not been used earlier, and due to this there will be pollution on the earth. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பர்வதங்களையும் கன்மலையையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். Revelation chapter 6 verse 16 says, calling to the mountains and rocks, fall on us and hide us from the face of him who is seated on the throne and from the wrath of the Lamb.
பிதாவாகிய தேவனுடைய முகத்திற்கு ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்து கொள்ளுங்க. யார் எங்க மறைக்க முடியும்? யார் யாரை காப்பாற்ற முடியும்? தேவ பிள்ளையே, இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக கால. இந்த காலத்தை நாம் விட்டு விடுவோமே ஆனால் இனி வர போகிற காலத்திலே தேவன் நம்மை எப்படி காத்து கொள்ள முடியும்? யார் நம்மை மறைக்க முடியும்? யாரை பாதுகாக்க முடியும்? மலை பாதுகாக்குமா? கண்மலை பாதுகாக்குமா? பர்வதங்கள் பாதுகாக்குமா? ஒன்றும் பாதுகாக்க முடியாத ஒரு காலம் வருகிறது. It is mentioned here that fall on us and hide us from the face of the heavenly Father and from whom he is seated on the throne, from the wrath of the Lamb, that is Jesus Christ. But just imagine, who can hide everyone from the face of the Lord and from the wrath of the Lamb, that is Jesus Christ? No one can save the people. This is the time of salvation, and these are the years of grace. Only if we be alert during these days, we can escape such destruction.